ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணலாங்க. அதுவும் நம்ம வீட்டில் 3 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அரை மூடி தேங்காவை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு வச்சு வடிகட்டி வச்சோம். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை மட்டும். இப்போ நம்மளுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கான தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப்ல இருக்கட்டுங்க. இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் போல் கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது சோள மாவுங்க. இப்போ ஃபுல்லாகவே கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி விட்டே இருக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆகிட்டே வருங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. திக்காய் வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பெரிய பெரிய கொதி வரும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட நெய் இருந்தால் ஒரு 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் நெய் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது செய்யறதே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்கு. ஒருவேளை நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அடியில் அடி பிடிச்சிருங்க. அதனால தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்களும் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக முந்திரி மட்டும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. பாருங்க எனக்கு பெரிய பெரிய கொதியாக வருது. இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைச்சிருங்க. பாருங்க நீங்களும் இதே போல் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ அதே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாகவே தீ கம்மி பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் நார்மல் சர்க்கரை 3 டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இப்போ திக்காய் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு திக்காக கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ நீங்கள் வேணால் இடையில கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணலைங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பார்க்குறத விட செஞ்சு சாப்பிட்டு பார்த்து தாங்க தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ருசியாக இருக்குங்க, நிஜமாவே சொல்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வச்ச 2 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் எல்லாமே காலிங்க. இது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. சொல்ல போனால் இன்னொரு டைம் பசங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்.
நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.